ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எனக்கு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு டே 2 மணாலி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோலாங் வேலி அப்புறமேட்டா வந்து அந்த அட்டல் டனல் போகலான்னு இருக்கோம். அதுக்காக ரெண்டல் பைக் வந்து நான் எடுத்திருக்கேன், ஹிமாலயன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஒரு நாளைக்கு. நீங்கள் வந்து 3 நாளைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க. இன்னும் கூட நீங்கள் 2 பேரம் பேசலாம். ஸோ பேசி நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ தான். ஆனால் வந்து 1 டே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது கிடைக்காது. ஸோ நான் அதை வந்து 1900 எடுத்துருக்கேன், 1 டே மட்டும் போதும் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கு பிளான்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாதிரி சின்ன பைக் எடுக்கப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சோலாங் வேலி போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டல் டனல் போகிறோம். ஸோ அவங்க ஸ்னோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம ஃபன் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம ஹிமாலயன் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து டியூவல் ஹெல்மெட்டாக பார்த்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து க்ளவ் வீட்டில் கொண்டு வந்துட்டேன். ஸோ டிஎஸ்ஜி க்ளவ். ஸோ ரைடிங்க்கு பக்காவாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ரைட். கைஸ், இப்போ நம்ம அட்டல் டனல் போயிட்டு இருக்கோம். அட்டல் டனல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் பார்த்தேன். எனக்கு பேக்கில் பாருங்க. ஸோ பயங்கரமான வியூவில் வந்து மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் வந்து சூப்பர் கிளைமேட், நல்லா இருக்குது. ஆக்சுவலாக டிகிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9 டிகிரிஸ் தான் ஆக்சுவலாக இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிகிரி அப்புறம் 2 டிகிரிலாம் போகுது. ஸோ இன்னைக்கு நைட்டு மேபி வந்து உங்களுக்கு மைனஸில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து 4 நாள் வந்து உங்களுக்கு வந்து ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்காஸ்ட்டில். ஸோ ஐஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க ஐஸ். ஸோ ஃபைனலி இதுதான். ஆனால் நீங்கள் ரொம்ப கையில் எடுத்து விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நல்லா பார்த்து அழகா இருக்குங்க. மறு பக்கவா உள்ள விட்டோன்னு ஐஸ் மாதிரி ஏதாவது ஐஸ் பால் மாதிரி ஆகுது. ஓகே, நைஸ். ஸோ மேலே அட்டல் டனல் பார்க்கலாம், வாங்க போகலாம். அட்டல் டனல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ராஃப்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராஃப்டிங்கோட இடம் வந்து இதுதான். இப்போ சுற்றி வந்து ஸ்னோ தான். ஸோ இந்த வியூ வந்து டோட்டலாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ராஃப்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேட்டு வந்து கொள்ள ரேட் சொல்கிறாங்க. சும்மா கேட்டால் 2000, 3000, 4000 ஏற்றி தான் போகிறான். ஸோ வந்து ராஃப்டிங் நான் போல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரேட்டு வந்து நீங்கள் வந்து 2 பேரை பெஸ்ட்டாக அவங்கள்ட்ட வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், சுற்றி வந்து ஸ்னோ தான், சூப்பராக இருக்குது. ராஃப்டிங் வந்து பெரிய இல்லைங்கள, அங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துலேருந்து இறங்குவாங்க. அந்த இடத்துலேருந்து இறங்கி அப்படி கீழே வந்து கட்டு இப்படி சுற்றி அப்படி ரவுண்டு போயிட்டு சும்மா அப்படி அது வர நம்ம எக்ஸிட் பாயிண்ட். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ராஃப்டிங். இந்த ராஃப்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து மொழி தெரியலனா சூப்பர். ஸோ மொழி தெரியலனா வந்து இன்னும் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்துங்க. ஸோ பார்த்து இது பண்ணுங்க. ஸோ இதாங்க வியூ. நெக்ஸ்ட் வந்து அட்டல் டனல் போகிற மேலே அங்கே வந்து ஸ்னோ அப்படின்னு பார்க்கலாம். அங்கே போகலாம். அட்டல் டனல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி ஸ்னோ தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக சுற்றி ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் வந்து ஷூஸ் தான் எதுவும் வாங்கலை. ஆல்ரெடி வந்து போட்டுருக்க ஷூ தான் வந்து நான் போட்டு உள்ள வந்துட்டேன். ஆனால் ஷூ போடாமல் உள்ள வந்தீங்கன்னா கால்லாம் வந்து யோகையாகிடும். அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ வந்து சரியான வியூவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரோத்தாங்லே போகலான்னு பார்த்தா பார்ட்னருக்கு வந்து ரோத்தாங்லே வந்து செட் ஆகுதுன்றாங்க. ஏன்னா இங்கேருந்து வந்து ஒரு 27 கிலோமீட்டர் காட்டுது. அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் ரோத்தாங்லே போகிறதுக்கு. இல்லைன்னா பார்ட்னரை கட்டி விட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்ப்போம். ஸோ சூப்பராக இருக்குங்க. இந்த கையிலலாம் எடுத்து விளாடுறீங்க, ரொம்ப வந்து கையில் வரைச்சிரும். ஸோ இங்கே ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. ஆக்டிவிட்டிஸ் ரேட்டில் எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் செக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அட்டல் டனல் உள்ளே வந்திருக்கோம். ஸோ ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து எனக்கு பேக்கில் பாருங்கள், வியூ வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. சுற்றி ஸ்னோ தான். நான் இந்த ஷூ தான் போட்டு வந்தேன்.
இந்த ஷூ போட்டு உள்ள புதக்கு இறங்கிட்டு இருக்கு. ஸோ நைஸ் வியூ. ஆனால் நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக க்ளவுஸ்லாம் கொண்டு வந்துடும். பைக் ரைட் பண்ண போகிறீங்கன்னா க்ளவுஸ்லாம் கொண்டு வந்துடுங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா க்ளவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா க்ளவ் இல்லாமலாம் கை வரைச்சிரும். ஸோ ரோத்தாங் பாஸ் வந்து ஆக்சுவலாக போக முடியல. ரோத்தாங் பாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பேக்கில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரோத்தாங் பாஸ் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ரோத்தாங் பாஸ் அளவும் பண்ணலாம் அவங்க. ஸோ ரொம்ப ஹெவி ஸ்னோ இருக்குது அப்படின்னா. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலாக ஹெவி ஸ்னோ இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா ரோத்தாங் பாஸ் வந்து வாயே கொள்ளுறது அந்தளவுக்கு குளிருது. ஆக்சுவலாக வந்து ஹெவி ஸ்னோ இருக்கிறதுனால ரோத்தாங் பாஸ் வந்து அலோவ் பண்ணல. ஆக்சுவலாக நேற்றே கேட்டோம். சரி கேட்டு போகலாம் பார்த்ததுக்கு வந்து நேற்றும் ஆக்சுவலாக வந்து இல்லைன்னாங்க. சரி பார்த்துலான்னு சொல்லிட்டு இன்னும் வந்தது. ஆனால் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அலோவ் கிடையாது. ஸோ மேபி நெக்ஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தா ரோத்தாங் பாஸ் வந்தால் நம்ம போக ட்ரை பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்து நம்ம ஒரு பைக் ரைடு வரணும். ஸோ வந்து ஆக்சுவலாக மணாலியை ஃபுல்லாக இன்னும் வந்து ஸோ இங்கே உள்ள ரோட்ஸில் வந்து நம்ம ஹிமாலயன் பிளாக் பியூட்டி வந்து ஓட்டி பார்க்கணும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ட்ரெஸ் ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்ட்டுக்கு வந்து இது ஆளுக்கு 150 ரூபா. இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு கேப்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே ரெண்ட்லாம் எடுத்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ 50 ரூபா. எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கேம்ஸ் ஆகிட்டா என்ஜாய் பண்ணிட்டு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ கிளைமேட் பக்காவாக இருக்குது. ஸோ சுற்றி வந்து ஸ்னோ தான். ஸோ வேறு லெவல். ஸோ கைஸ் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலாக போக மனசே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல கிளைமேட். மணி வந்து 3 மணி ஆகுது. ஸோ இன்னும் டைம் ஆக ப்ரீஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர கோல்டாக இருக்குது. கோல்டு ஓகே, பட் ஆனால் நல்லா இருக்குங்க. பாருங்க மேலே சூப்பராக இருக்கு. ஸோ இட்ஸ் எ குட் டே. நிறைய அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் இருக்குது. இந்த ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் வண்டி நிற்குதுல்ல, இந்த வண்டி இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அப்புறம் எடுத்தோம் 100 ரூபா சார்ஜ் அப்படின்னாங்க. ஸோ 100 ரூபா சார்ஜ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க.